வேதமே வெளிச்சம், என் பாதிக்கு அது தீபம். வேதமே வெளிச்சம், என் பாதிக்கு அது தீபம். அது காட்டும் பாதையில் நித்தமும் நடந்திடுவேன். அது என்னை மகிமையில் சேர்த்திடும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன். வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே அழைப்பை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கும் சங்கீதம் 1 நாம் தியானிக்கின்ற பொழுது சங்கீதம் 1 2 விதமான மனிதர்களை குறித்து சொல்லுகிறது, 2 விதமான வழிகளை குறித்து போதிக்கிறது, 2 விதமான முடிவுகளை குறித்து இந்த சங்கீதத்திலே நாம் வாசிக்க முடியும். முதலாவதாக துன்மார்க்கருடைய வழி என்பதை நாம் இங்கே அறிந்து கொள்ள முடியும். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் என்று சங்கீதக்காரன் ஆரம்பிக்கிறார். உலக வாழ்க்கையிலே ஒருவேளை துன்மார்க்கர் பெருகி இருக்கிற இந்த உலகம், பாவிகள் பரியாசக்காரர்கள் பெருகி இருக்கின்ற இந்த உலகத்திலே அவர்களோடு கூட நீங்கள் இணைந்து அல்லது சேர்ந்து செயல்பட வேண்டாம் என்பதை குறித்து வேதம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. ஏனென்றால் அவருடைய முடிவு பரிதாபம் என்பதாக நாம் இதே சங்கீதத்திலே வாசிக்க முடியும். காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கையில ஒரு செழிப்பு இல்லை. அவருடைய வாழ்க்கை பாதியிலே நின்று விடுகிறது. அவருடைய வாழ்க்கை போராட்டமான ஒரு வாழ்க்கையாக காணப்படுகிறது. அவர்கள் நீதிமான்களுடைய சபையிலே நிலை நிற்பதில்லை என்று சங்கீதக்காரன் மிக தெளிவாக சொல்லுகிறார். அதே வேளையிலே நீதிமான்களை குறித்து இந்த சங்கீதத்திலே நாம் வாசிக்க முடியும். நீதிமான்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய வேதத்தை தியானித்து நடக்கிறபடியினாலே அவர்கள் முடிவு மிக சமாதானம் என்பதாக நாம் இந்த பகுதியிலே மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் நீதிமான்கள் பனையை போல் செழிப்பார்கள். நீதிமானுடைய பிள்ளைகள் அப்பத்திற்கு இறந்து தெரிந்ததில்லை. அநேக நீதிமான்களினால் பட்டணம் செழித்தோங்கும் என்றெல்லாம் நம் பரிசுத்த வேதாமத்திலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். நீதிமான்கள் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளிலே நிலைத்திருக்கிறபடியினாலே, அவருடைய பரிசுத்த வேதத்தின்படி நடக்கிறபடினாலே அவர்கள் உத்தமர்களாக, ஒருவேளை கர்த்தருக்கு பிரியம் உள்ளவர்களாக காணப்படுகிறார்கள். பாவம் நிறைந்த இந்த உலகத்திலே எப்படி நோவா கர்த்தருக்கு முன்பதாக உத்தமமாய் காணப்பட்டு அவரோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தானோ, அப்படியே பாவமும் அக்கிரமும் பெருகி இருக்கின்ற இந்த காலகட்டத்திலே நீதிமான்கள் கர்த்தரோடு கூட இருந்து குற்றமற்றவர்களாக காணப்பட்டு அவரோடு கூட நடக்கிறவர்களாக, அவரோடு கூட ஜீவிக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். இந்த நீதிமான்களுடைய முடிவை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது அது ஒரு நல்ல முடிவாக, அல்லது இந்த உலக வாழ்க்கைக்கு பின்பதாக நித்தியமான அந்த ராஜ்யத்திலே, அழியாத ராஜ்யத்திலே சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள் என்பதை நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, ஒருவேளை 2 விதமான மனிதர்கள், துன்மார்க்கன் நீதிமான், 2 விதமான வழிகள், துன்மார்க்கருடைய வழி, நீதிமான்களுடைய வழி, 2 விதமான முடிவுகள் என்று வருகின்ற பொழுது வேதத்திலே யாரெல்லாம் பாவத்திலே மாண்டு கடந்தார்களோ, பாவத்திலே அழுந்தி ஜீவித்துக் கொண்டிருந்தார்களோ, அவருடைய முடிவு இந்த உலக வாழ்க்கைக்கு பின்பதாக நரகம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. கர்த்தருடைய பயம் இல்லாமல் வாழ்ந்த ஜனங்களை ஆண்டவர் நியாயம் தீர்க்கின்ற பொழுது அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொன்னவர் 2ஆம் வருகையிலே நியாயம் தீர்க்கின்ற பொழுது
பாவிகளை நரகத்திலே தள்ள வல்லவராக இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, நீதிமான்களையோ தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று அழைத்துக் கொள்ளுகிறார். என் வலது பார்சத்தில் நிற்கிறவர்களே என்று சொல்லுகிறார் என்பதை நாம் பரிசுத்த வேதத்தின் மூலமாக மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய வழி எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது? நீ நீதிமான்களின் வழியிலே உற்சாகமாய் காணப்படுகிறாயா? கர்த்தருடைய வழியிலே நிலைத்திருக்கிற ஒரு மனிதனாய் காணப்படுகிறாயா? இரண்டாம் வருகையிலே அவரோடு கூட இருப்பேன் என்ற ரட்சிப்பின் நிச்சயம் நமக்குள்ளே நிறைவாய் காணப்படுகிறதா? சற்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். பாவிகள் அழிந்து போவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீதிமான்கள் நிலை நிற்பார்கள், அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள் என்பதை நாம் மிக தெளிவாக அறிந்திருக்கிறோம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையின் ஓட்டம் அல்லது நான் செல்லுகின்ற வழி எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது? பாவம் நிறைந்த இந்த உலகத்திலே பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு நீதிமானாய் நாம் வாழுகிறோமா? நம்முடைய ஓட்டத்தின் முடிவிலே நித்திய ஜீவனை, தேவனுடைய ராஜ்யத்தை ஒருவேளை இரண்டாம் வருகையிலே நியாயம் தீர்க்கின்ற பொழுது பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோமா? சற்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நம்மை கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்த்திக் கொள்வோம். வேதத்தின் வெளிச்சத்திலே நான் கர்த்தருடைய வசனத்தை கொண்டு நம்மை ஒப்பிட்டு பார்த்து நான் அல்லது நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம் என்ற வசனத்தின்படி நம்மை நிதானித்து பார்ப்போம். கர்த்தருடைய வழியிலே காணப்படுவோம், நீதிமான்களாய் காணப்படுவோம். உலகத்தின் முடிவிலே தேவனோடு கூட இருக்கக்கூடிய ஒரு பெரிய சாக்கியத்தை பெற்றுக் கொள்வோம். அப்படிப்பட்ட கிருபையை ஆண்டவர் நமக்கு நிறைவாய் கொடுப்பாராக. ஆமீன், ஆமீன்.